ஹலோ ஆல், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு பெரிய மினி vlog, ஒரு குட்டி vlog மாதிரி பார்க்க போகிறோம். இந்த vlog வந்து நேற்று, அதாவது மண்டே மார்னிங் போல் எடுத்தது. பிரேக்ஃபாஸ்ட் என்னெல்லாம் ரெடி பண்ணுறேன், என்னெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் 2 பேருக்கும் பேக் பண்ணி அனுப்புகிறேங்கிறது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஜென்ரலாகவே மண்டே மார்னிங்னா கொஞ்சம் பிரிஸ்காக தான் ஸ்டார்ட் ஆகும். ஐயோ வீக் டே ஸ்டார்ட் ஆயிடுச்சே அப்படிலாம் எழுந்திருக்க மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு சண்டேவே எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு சீக்கிரமாகவே படுத்துருவேன். இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இந்த மண்டே வந்து அப்படி இல்லை, ரொம்பவே டயர்டாக இருந்தது. முன்னாடி நாள் போட்ட ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருந்திருப்பேன், சண்டே போல் சேலம் வரைக்கும் போயிருந்தோம். ட்ராவல்லையே இருந்தனால பயங்கர டயர்ட், எழுந்திருக்கவே முடியல. எழுந்ததே ரொம்ப லேட்டு தான். காலையில் 7:30க்கு மேலேயே ஆயிடுச்சு எழுந்திருக்கிறதுக்கு. 9:15க்குள்ளே ஹஸ்பண்ட் பாப்பா 2 பேருக்குமே பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சுன்னு பேக் பண்ணி அனுப்பி ஆகணும். என்ன பண்ணுறதுன்னு சுத்தமாக ஐடியா இல்லை. முன்னாடி நாள் நைட்டு யோசிக்கிறதுக்கு கூட டைம் இல்லை, எப்படா போய் படுத்து தூங்குவன்ட்டு தான் இருந்தது. பட்டாணியும் உளுந்தும் மட்டும் ஊற போட்டு வச்சிட்டேன். இதை மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்க்கு பார்த்துக்கலாம், லஞ்சுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி சமாளிப்போம், காலையில் எழுந்து யோசிக்கலான்ட்டு தான் பிளான் பண்ணது. எங்கே காலையில் எழுந்ததே லேட்டு, யோசிக்கிறதுக்கு கூட சுத்தமாக டைம் இல்லை. எப்படி யோசிச்சாலும் எனக்கு இந்த அரிசி பருப்பு சாப்பாடை தவிர வேற எதுவும் ஞாபகத்தில் வரவே இல்லை. யோசிச்சுக்கிட்டே இருந்தால் அதுலேயே டைம் போயிடும். யோசிக்கிற நேரத்தில் சமைக்க ஆரம்பித்தா கூட சீக்கிரம் முடிக்கலான்ட்டு பருப்பு சாப்பாடே வச்சிடலான்ட்டு வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த உளுந்து பாதி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே விட்டால் கண்டிப்பாக பொங்கி கீழெல்லாம் ஊற்றும். குட்டி அடுப்பில் மாற்றி வச்சிடலான்ட்டு தான் எடுத்தேன். ஆனால் என் நேரம் கரெக்டாக கீழே பொங்கி விழுந்துருச்சு. காலையில் எப்போல்லாம் அவசரமாக சமைக்கிறோமோ அப்போல்லாம் தான் இந்த பால் பொங்குறது, குழம்பு பொங்குறது, கூழ் பொங்குறதுன்னு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஒரு வழியாக அதையும் தொடச்சி விட்டு குட்டி அடுப்புலேயே வச்சுட்டு அடுத்தது பருப்பு சாப்பாடு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இந்த உளுந்து கஞ்சி பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். 1 மணி நேரம் ஊறினாவே போதும். வெள்ளை உளுந்தா இருந்தால் சீக்கிரம் ஊறிடும். இதே கருப்பு உளுந்தா இருந்தால் ஊறுறதுக்கே 4 to 5 hours மேலே கூட ஆகும். 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறமா மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டேன். நைஸாக இருக்கணும். கூடவே வாசனைக்காக 2 ஏலக்காய் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். தண்ணி நிறைய சேர்த்தே கொதிக்க விடலாம், ஏன்னா கொதிக்க நல்லா கட்டியாகும், அடிப்பிடிக்க சான்ஸ் இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே பாப்பாவை எழுப்ப ஆரம்பித்தா கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அவளே எழுந்து வந்துட்டா. எல்லா பசங்களும் ஓரளவுக்கு வளர்கிற வரைக்கும் இப்படி தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அம்மா மட்டும் எழுந்திருக்கும் போது பக்கத்தில் இருந்தே ஆகணும். முன்னெல்லாம் பெட்ரூமில் இருந்துக்கிட்டே கூப்பிடுவா, இப்போலாம் அவளே வர ஆரம்பிச்சிட்டா. கொஞ்ச நேரம் கொஞ்சணும், கண்டிப்பாக மினிமம் ஒரு 5 minutes ஆகுது. கொஞ்ச நாள் மட்டும்தான். அடுத்தது ப்ரஷ் பண்ணவே போவா. கொஞ்ச நேரம் அப்படியே கிச்சனில் வச்சு சமாளிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரஷ் பண்ணுறதுக்காக அனுப்பி விட்டுட்டேன். பட்டாணியும் விசில் வந்து அடங்கினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதில் பெப்பர், லெமன் ஜூஸ்லாம் விட்டு குடித்தா சூப் மாதிரியே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம ஏதாவது குழம்பு செய்யும்போது கூட சேர்த்துக்கலாம், வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாப்பாவை குளிக்க வைக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே உளுந்து கஞ்சை மட்டும் ஆற வச்சுட்டு போயிட்டேன். மேடம்க்கு சூடாக இருந்தால் இறங்காது. வந்த உடனே பட்டாணியும் கஞ்சியும் எடுத்து கொடுத்துட்டேன். இன்றைக்கி ஊட்டி விடுற வேலை மிச்சம். குடிக்கிறதானன்னு சொல்லி கொஞ்சம் ஈஸியாகவே சாப்பிட்டுப்பா. ஏதாவது இட்லி, தோசை, சப்பாத்தியாக இருந்தால் நான் தான் பக்கத்தில் இருந்தே ஊட்டி விடணும். அவள் சாப்பிட்டுட்டு இருக்க கேப்பில் அப்படியே நான் பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பருப்பு சாப்பாடு கூட தயிர் நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஆனால் ஊருக்கு போகிறனால தயிரும் போட்டு வைக்கல. இன்றைக்கி மண்டேங்கிறனால ஹஸ்பண்ட் முட்டையும் சாப்பிட மாட்டாங்க. காயும் வீட்டில் எதுவுமே இல்லை, அதனால வேறு வழியே இல்லாமல் சைட் டிஷ்ஷாக மிக்சரே போட்டு கொடுத்துட்டேன். பருப்பு சாப்பாடு ஆறிடுச்சுன்னா சுத்தமாக இறங்காது எனக்கெலாம். அதனால் காலையிலேயே ஹாட் பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சிட்டேன், அப்புறமா சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி. பாப்பாக்கும் அதே சாப்பாடு தான் பேக் பண்ணியிருக்கேன். ஹஸ்பண்ட் மிட் மார்னிங்லாம் ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டாங்க, ஈவினிங் போல் தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் சாலட்னு ஏதாவது கொடுத்தா கண்டிப்பாக கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி தான் ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கறது. பாப்பாவுக்கு ஒரு 11:30 போல் ஸ்நாக்ஸ் டைம். அவளுக்கு 2 வீட் பிரெட்டை பேக் பண்ணிட்டேன். காலையில் கொஞ்சம் லைட்டாக தான் சாப்பிட்டா, பட்டாணி கூட சரியாக சாப்பிடல. அவ்வளோதான், இதோட இந்த vlog முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்குமே டெய்லியும் ஷார்ட்ஸில் மீட் பண்ணலாம். பாய்.